அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனி வரும் காலம் சீமானின் காலம் தான் அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணலில் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சாமி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த ஜோதிடத்து மேலே பெரிதளவில் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியோ ஜோசியம் பார்த்துட்டு தான் அவங்களுடைய வேலைகளே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய ஒரு யதார்த்தமான நிலையாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஆன்மீகத்தில் வராது, அதுவும் ஒரு சயின்ஸ் தான் அப்படின்னு ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்களை கொடுத்த பிறகு நிறைய மக்கள் தற்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆன்மீகவாதிகள் இல்லை அப்படின்னும், ஆனால் ஜோசியம் அப்படின்றது ஒரு சயின்ஸ் அப்படின்ற காரணத்தினால இந்த விஷயத்தை நாங்கள் முழுக்க முழுக்க நம்புகிறோம் அப்படின்னும் ரொம்பவே வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா தற்போது ஜோதிடர்களுக்கு ஆதரவாக பெரிய பெரிய நட்சத்திரங்கள் கூட நிறைய வீடியோக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஜோதிடர் பாபு அவர்கள் கணித்திருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ரொம்பவே தெளிவாக நடந்திருக்க ஒரு காரணத்தினால ஜோதிடர் பாபு அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவருடைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர் பாபு அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சியிலிருந்தே நிறைய நிர்வாகிகள் ஆதரவாளராக இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா சீமான் 1% வாக்கு வங்கி வாங்கும்போது சரி, 7% வாக்கு வங்கி வாங்கும்போது சரி, தேர்தலுக்கு முன்னதாகவே ஜோதிடர் பாபு அவர்கள் கணித்து சொல்லிய விஷயம் அப்படியே நடந்த ஒரு காரணம் தான் நிர்வாகிகள் மத்தியில் ஜோதிடர் பாபு அவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வகையில் மீண்டும் ஜோதிடர் பாபு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மக்களவை தேர்தலை குறித்து நெறியாளர் கேட்ட கேள்விக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுடைய இலக்கு நிறைவேறிடும் அப்படின்னும், இனி வரும் காலம் எல்லாமே சீமானுடைய காலம் தான், அவருடைய 14 ஆண்டு அரசியல் வாழ்க்கைக்கு கிடைக்க போற ஆதாயமாக தான் வரும் காலங்கள் இருக்க போகுது அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறது பாஜக கட்சி மத்தியிலையும் திமுக கட்சி மத்தியிலையும் ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லிய நிறைய விஷயம் நடந்திருக்க காரணத்தினால, குறிப்பா சீமான் விஷயம் அப்படின்னு வந்துட்டா ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்றது அப்படியே நடக்கிற ஒரு காரணத்தினால இந்த இரண்டு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீதியில தான் இருந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லிய மாதிரியே 26 தேர்தலில் சீமானுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.